இந்த கோல்டு காயினை கிளைண்ட் எனக்காக கொடுத்தாங்க. ஈவெண்ட் நீங்க நல்லா ஹோஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. வி ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. உங்களுடைய ஸ்டேஜ் பிரசன்ஸ்ல எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருந்தது அப்படின்னு சொல்லி என்னோட ஒர்க் அப்ரிஷியேட் பண்ணி எனக்காக இந்த கோல்டு காயின் வந்து கொடுத்தாங்க. இது வந்து இந்த வீக்ல நான் பண்ண ஒரு ஈவெண்ட்டுக்கு கிடைச்ச கிரெடிட் தான். நிறைய பேர் வந்து எம்சி பண்றதுக்காக புக் பண்ணுவாங்கல்ல, அதுல ஒரு சிலர் ரேர்லி எப்படி இருப்பாங்கன்னா, என்னது இது நீங்க சும்மா வந்து பேசதானே போறீங்க, அதுக்கு போய் நாங்க இவ்வளவு கொடுக்கணுமா, பேசுற வேலைக்கெல்லாம் வந்து யாராவது இவ்வளவு கொடுப்பாங்களா, இப்படி கேட்கறவங்களும் எஸ் இப்பவும் இருக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாம் மத்தியில நம்மள நம்பி ஒரு கிளைண்ட் வந்து நாங்க கேட்கிற பேக்கேஜை கொடுத்து நம்ம ஃப்ளோலயே வந்து அந்த ஈவெண்ட் அழகா ஹேண்டில் பண்ண விட்டு நிறைய சக்சஸ்ஃபுல்லான ஈவெண்ட்ஸ் வந்து பண்ணிருக்கோம். கிளைண்ட் வந்து அவ்வளவு ஹாப்பியான ரிவ்யூஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது, கிரௌடு நல்லா எங்கேஜிங்கா வச்சிருந்தீங்க, வி ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி அப்படின்னு எப்பவுமே சொல்லுவாங்க. அப்படி சொன்னாங்கனாலே இல்ல, அந்த பேமெண்ட் வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது ஓகே இன்னைக்கு நம்ம வந்து நம்மளுக்கு கொடுத்த வேலையை நல்லா பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டு நிம்மதியா தூங்குறதுக்கு தோணும். மனசுக்கு வந்து அவ்வளோ திருப்தியா இருக்கும். சோ அதுக்கு மத்தியில இந்த ஒரு கிரெடிட் வந்து ரொம்ப பெரிய விஷயமா நான் வந்து பாக்குறேன். எந்த அளவுக்கு ஒருத்தருடைய ஒர்க்கையும் அவங்களுடைய எஃபர்ட்டையும் மதிச்சிருந்தா இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண முடியும்னு. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி கிரேட்ஃபுல் இந்த ஒரு மொமெண்ட்டுக்கு. ஏன்னா நான் ஹோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு 12 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஸோ இது வந்து எனக்கு அதுல ரொம்ப 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 ஸ்பெஷல்.